ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போது ஒரு சம்பவம் ஆக்சுவலாக அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்ஸில் வந்துட்டு ஒரு 8 பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ மீதி இருக்கவங்களாம் காலி, அவங்களாம் வந்து பிரச்சனையே கிடையாது. அந்த 10வது வாரத்தை ஈஸியாக கறக்க போகிறாங்க. 11வது வாரத்தில் தான், அதுலேயும் அவங்க நாமினேஷன்ஸில் வந்தால் தான் ஆச்சு, இல்லைனா அதுக்கப்புறமும் ஜாலியாக போவாங்க. இப்போ இது வந்துட்டு இப்போனா அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்ஸில் மொத்தம் 8 பேர் வந்திருக்காங்க. விஜய், பார்வதி, கமருதீன், சபரி, வியானா, எஃப்ஜே, ரம்யா, கானா வினோத், சாண்ட்ரா. சரிங்களா? இப்போ இந்த 8 பேரில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. யார்? அரோரா தப்பிச்சாச்சு, கனி தப்பிச்சாச்சு, விக்ரம் தப்பிச்சாச்சு, பிரச்சனையே கிடையாது. இப்போ யாரெல்லாம் நம்ம போகணும்னு நினச்சோமோ அவங்களாம் வந்து 10வது வாரத்தில் போக போகிறது கிடையாது, 11வது வாரம் தான். இதுலேயே ஏதாவது நல்ல சம்பவங்கள்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த நாமினேஷன்லேயும் மிஸ் ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போது ஒரு சில பேர் கருத்து என்ன தெரிவிக்கிறாங்க, அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக தான் கனியை வச்சுருக்க மாதிரியும் சாண்ட்ரா வச்சுருக்க மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அப்போ அடுத்த வாரம் வந்துட்டு அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வச்சாங்கன்னா கனி தான் வந்து நாமினேஷன்ஸில் இல்லையே. அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக அப்போ கனியை வச்சுருக்காங்கன்னா அப்போ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்கும்போது கனி இருக்கணும் கரெக்டாக நாமினேஷன். இப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு கனியை வச்சு அதுக்கப்புறமா அவங்க நாமினேஷன்ஸ் வராங்களான்றதும் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி தோணுது. ரைட்டுங்களா? இப்போது ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிஞ்சோடனே அவங்க அனுப்பணும்ல. அப்போ வந்துட்டு அடுத்த வாரம் வந்துச்சுன்னா அவங்கள உடனே அனுப்பணும். ஆனால் கனியை வந்து நாமினேஷன்ஸில் இல்லையே, அப்புறம் எப்படி? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்று, இப்போது இந்த 8 பேரில் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு நல்ல ஓட்டு இருக்குது, கானா வினோத்துக்கு பயங்கரமான ஓட்டு இருக்குது, கண்டிப்பாக சரியான ஓட்டு இருக்குது. அதனால் அவரெல்லாம் வந்து டாப் 5ல் அவரோட பேரில் பொறிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கமருதீனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதில் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கிறது யார் யார் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, ரம்யா, வியானா, சபரி, சாண்ட்ரா. சரிங்களா? இந்த 5 பேரில் என்ன ஒரு விஷயம்னா எஃப்ஜேவை எப்பயோ தூக்கணும்னா தூக்கியிருக்கலாம், ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஸ்ட்ரைக் கார்டு, எல்லோ கார்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. அவரை காப்பாற்றிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படின்னும்போது இவர் ஒன்று, ரம்யாவும் இதே தான், லாஸ்ட்டில் நிறைய டைம் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு மெட்ராஸ் பட செவுறு மாதிரி வந்துட்டு அங்கே இருந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க அனுப்புகிறாங்களே தவிர இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. போன வாரம் தலையும் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க ஒன்று, இவங்க 2 பேர் தான் மெயின் போகணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வியானா, சபரிக்கெலாம் நல்ல ஒரு கணிசமான ஓட்டு எப்பயுமே வந்துட்டுருக்கு. லாஸ்ட்டில் இது வரைக்கும் போகல. சாண்ட்ராவும் அதே மாதிரி லாஸ்ட்டில் இருந்து எட்ஜிலேருந்து காப்பாற்றிட்டே வராங்க. எனக்கு தெரிஞ்சு பிரஜனை வெளியே அனுப்புனதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா பிரஜனோட ஓட்டும் சாண்ட்ராக்கு வரணும், சாண்ட்ராவை தூக்கி டாப் 5ல் உட்கார வைக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இவங்க இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் தான் பிக் பாஸ் சீசன் 9ஓட விஷயமே ஒரு டைமென்ஷன் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் விஜய், பார்வதி, வெறும் திவாகர் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா திவ்யா ஒரு பக்கம், சாண்ட்ரா ஒரு பக்கம், பிரஜன் ஒரு பக்கம், அந்த டிஆர் அப்படி இழுத்து பிடிச்சாங்க. சரிங்களா? இப்போ அப்படின்னு இருக்கும்போது அடுத்த வாரம் தான் ரொம்ப முக்கியமான வாரமாக எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா சப்போஸ் இந்த வாரத்தில், அதாவது அடுத்த வாரத்தில் எஃப்ஜே, ரம்யாவும் வெளியே போயிட்டாங்கன்னா பிரச்சனை க்ளோஸ்டு, எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும். இல்லை அந்த நேரத்தில் எஃப்ஜே, ரம்யாவும் சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் வந்து சரியான ஒரு சான்ஸு. அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஆட்கள் இதில் இல்லை. கனி கிடையாது, விக்ரம் கிடையாது, யாருமே கிடையாது. சரிங்களா? அப்படின்போது எஃப்ஜே, ரம்யாவும் அனுப்புறதுக்கு சரியான ஒரு சான்ஸு, சரியான வாய்ப்பு. இதுலேயும் அவங்க வந்து 2 பேரும் காப்பாற்றணும், இதுக்கு முன்னாடி காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக தான் வச்சுருக்காங்களா அதில் கிடையாது. ஏன்னா இவங்களோட ஃபேமிலி பார்க்குறதுக்கு பெருசாக வந்து விருப்பம் போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா 2 பேருக்குமே முதல் வந்துட்டு ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு தான், அதாவது எஃப்ஜேக்கு வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க, பட் ரம்யாவுக்கு கிடையாது சொல்லி தான் உள்ளே வந்திருக்காங்க. அக்கா, அவங்க குழந்தைங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. கனிக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. சாண்ட்ராக்கு குழந்தைகள் தான் ரொம்ப அதிகப்படியாக சொல்லிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து. சரிங்களா? அதனால் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்கும் இருப்பாங்க. இவங்களை வந்துட்டு இப்போ இந்த அதாவது இந்த வாரம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா சாண்ட்ராவை ஃப்ரீ டாஸ்க்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் அதான் இவங்க 2 பேர் காப்பாற்றினா வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சம்பவம் இருக்குங்க, பெரிய சம்பவம் இருக்குது. இல்லை இவங்க 2 பேரும் தான் அடுத்த வாரம் போகிறாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. இதாங்க நானும் போட்டு உங்களுக்கு குழப்பல, நீங்களும் எனக்கு குழப்ப வேண்டாம். ஏன்னா நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டே வராங்க. ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ரம்யா லாஸ்ட்டில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க சேவ் ஆகிட்டே வராங்க. எதுக்காகன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எஃப்ஜேவும் பாருங்கள் அப்படியே சேவ் ஆகிட்டே வராது. எதுக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. ஸோ இவங்களால் என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு கண்டஸ்டன்ஸில் வெளியே போயிட்டே இருக்காங்க. திவாகர் போனார், பிரவீன்ராஜ் போனார். நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் வாரம் எவிக்ஷனே கிடையாது. ஸோ
இந்த வாரம் இந்த நாளைக்கு ஆரம்பிக்குது. இதில் எஃப்ஜே ரம்யா போகணுன்றதான் பெரிய விஷயமே. போயிட்டாங்கன்னா கரெக்டாக விஜய் போகிறதுக்கு ஒரு இடம், கமருதுக்கு ஒரு இடம், விக்ரமுக்கு ஒரு இடம், அப்படியே ஸ்பாட் கரெக்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். என்ன நடக்க போது தெரியல. சரி, இதுக்கு உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்ஸில் என்ன நடக்கும், யார் வெளியே போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, யார் அனுப்புவாங்க, ஏதாவது ஒரு பிளான் உங்களுக்கு தோணும் இல்லை? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க, சூப்பராக அனலைசஸ் பண்ணி போடுறீங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நம்பரில்.